ஒரு ஸ்டூடெண்டா நீங்க செக் ரிபப்ளிக்ல படிக்கணும் அப்படின்னா விசா இன்டர்வியூ எப்படி இருக்கும், விசா டாக்குமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். விசா டைம்ல 2 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்னு காப்பி டாக்குமெண்ட்ஸ். விசா இன்டர்வியூ டெல்லியில தான் நடக்கும். லாங் டேர்ம் விசா டெல்லியில தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. விசா செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். தென் அகடமிக் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் உங்க ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போகணும். நீங்க எம்பசி ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க டோர் நம்பர் 1, டோர் நம்பர் 2ன்னு 2 இருக்கும். ஸோ டோர் நம்பர் 1ல ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. அவர்கிட்ட உங்களோட இன்டர்வியூ லெட்டர் காமிச்சிங்க அப்படின்னா அவர் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாரு. அந்த ரூம்ல தான் உங்களுக்கு பயோமெட்ரிக் ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் டோர் நம்பர் 2ல கூப்பிடுவாங்க. அங்க உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வாங்கிட்டு நீங்க வந்துடலாம். அஹாய் கன்சல்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நிறைய மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சஜஷன்ஸ் கொடுப்போம். அது போக அந்த மாக் இன்டர்வியூஸ்ல தான் உங்களுக்கு கண்ட்ரி பத்தி எவ்வளவு நாலேஜ் இருக்கு, கோர்ஸ் பத்தின எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியாததை நாங்க சொல்லி தருவோம். சோ மாக் இன்டர்வியூ உங்களுக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் கொடுக்கும். உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூகுள் மீட் அல்லது ஆபீஸ் வந்து கூட இந்த மாக் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா அஹாய் கன்சல்டிங்கை காண்டாக்ட் பண்ணுங்க.